Hello everyone, welcome back to my channel Recipes by Subi. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி குக் வித் comali ஷோல கனி செஞ்ச ஸ்டஃப்ட் bread ball rabdi தான். இது செஞ்சு தான் அவங்க immunity band win பண்ணாங்க. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 7 bread slices எடுத்து வச்சிருக்கேன். இது நார்மல் milk bread தான். இதோட edges-ஐ நம்ம ஒரு knife வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். edges வேஸ்ட் பண்ண வேணாம். இது யூஸ் பண்ணி நீங்க bread crumbs கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க ரிமைனிங் இருக்க எல்லா bread-க்கும் edges-ஐ ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுருங்க. நீங்க வேணும்னா இதை மிக்சியில ஒரு ஃபைன் பவுடரா கூட அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ எல்லா பிரெட்டையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க ஒரு நல்ல சாஃப்ட் டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் கூட நல்லா கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் இது டோ மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் டோ ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டோ ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டோல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பால் மாதிரி இதை உருட்டிக்கோங்க. இப்போ பால் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இதை ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் வச்சுக்கலாம். ஆல்மண்ட்ஸும் பிஸ்தாவும் மட்டும்தான் வைக்கணும்ட்டு இல்லை, இதில் நீங்கள் வேணும்னா கேஷ்யூஸ், வால்நட்ஸ் அண்ட் ஈவன் ரேசன்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே லைட்டாக மூடிட்டு நீங்கள் இது பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலில் மேலே நம்ம கோயா கோட்டிங் கொடுக்கணும். கோவான்னு கூட சொல்லலாம். அதை கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்துட்டு நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலை அந்த கோவா மேலே வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எந்த பக்கமும் ஓப்பன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மோல்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ பிஞ்சு போகாமல் வரும். இந்த மாதிரி சாஃப்டாக மோல்டு பண்ணி எடுத்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கோயா கோட்டிங் மேலே தான் கொடுக்கணும்ட்டு இல்லை, நீங்கள் கோயா சென்ட்ரல் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பிரெட் ஜாமுன் வைக்கலாம். இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிறப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலை ஒன்று மெதுவாக ட்ராப் பண்ணுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பப்போ மட்டும் திருப்பி போடுங்க, பிகாஸ் கோயாங்கிறப்ப சீக்கிரம் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சுகர் சிரப் நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சிரப் நல்லா திக் ஆயிடுச்சு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஜாமுன்ஸை ஒன்று ட்ராப் பண்ணிடலாம். ஜாமுன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட வேண்டாம். ஜஸ்ட் சுகர் சிரப்பை மேலே லைட்டாக ஊற்றி மட்டும் விட்டுடுங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ரப்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரப்டி பண்ணுறதுக்கு 2 கப் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி கலக்காத கெட்டியான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 2 கப் பால் ஆட் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு இதை கண்டினியூஸாக குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இது அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. ஆடை கட்டுறப்போ நம்ம அதை ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுதான் அந்த லேயர்ஸ் தான் ரப்டின்னு சொல்லுவாங்க. ஆடை கட்டிடுச்சு. இது லைட்டாக அப்படியே ஓரமாக எடுத்து விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நீங்கள் மீடியம்லோ ஹை ஃப்ளேம்லோ வச்சிட வேண்டாம். குவான்டிட்டி டிராஸ்டிக்காக குறையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ரப்டி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி லேயர்ஸை அப்பப்போ ஓரமாக எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா திக்காக ஆடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பால் அரைவாசி குறைஞ்சிடுச்சு. அதனால ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண குவான்டிட்டியிலிருந்து 1/4 தான் இருக்குது. பால் நல்லா க்ரீமியாக, கலர் நல்லா எல்லோயிஷாக வந்திருக்கு. லைட் எல்லோ டென்ட் இருக்குது. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு ரபடி. இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க பாதாமும் பிஸ்தாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக ரிச்சாக இருக்குது, ரொம்ப யம்மியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரபடி இறக்கிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி ஜீராவில் போட்டு வச்சுருக்க குலாப் ஜாமுனை சின்ன சின்ன பவுல்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியை மேலே ஆட் பண்ணிடுங்க.
2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் சாப்ட் பாதாம் அண்ட் பிஸ்தா வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. இம்யூனிட்டி பேண்ட் வின் பண்ணி கொடுத்த ஸ்டஃப்ட் பிரெட் பால் ரப்டி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான குக் வித் கோமாளி ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.